Hi guys, welcome to JJ Mom's Kitchen. இன்றைக்கி நம்ம வந்து இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி கொஞ்சம் செஞ்சுருக்கிறேன். கடைசியில் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஒரு 1/4 கிலோ இறாலில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அரைச்சி ஒரு 50 கிராம் போடுங்க. ஒரு 1/2 கப்பு போடுங்க. ஏன்னா இது 1/4 கிலோ தான், அதனால் போதும். ஒரு புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி எடுத்து அரைச்சி போடுங்க. அதோட அது வந்து ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூனு நெய் போடுங்க. நெய்யும் போடலாம், பட்டரும் போடலாம். இது வந்து பட்டர் நெய், பட்டரில் செஞ்ச நெய். அது 2 ஸ்பூன் போட்டு ராவு கரம் மசாலா போடுங்க. பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, பெருஞ்சீரகம் கொஞ்சம் எல்லாமே போட்டுக்கிறோங்க. போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சிட்டுக்கிலே ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாகில் வெட்டி போடுங்க. நீல வாகலையும் வெட்டணும், அதே நேரத்தில் லேசாகவும் வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கா பொரியும், வேலை சுருக்கா முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். இதுதான் பக்குவம். இப்போ 4 மிளகாயை கீரி போடுங்க. கீரி போட்டு அதையும் கிண்டுங்க. கிண்டிக்கிறதுக்கிலே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். இங்கே 1 ஸ்பூனு, மொத்தம் 2 ஸ்பூன் நம்ம போடணும். போட்டு அதுவும் நல்லா வாசம் வந்து நல்லா வரணும். அது வரைக்கும் பிரட்டுங்க. தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க, சின்னதாக இருந்தால் 3 போடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசியணும். அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிஞ்ச பிறகு ஒரு 50 மில்லி தயிர் போடுங்க. இது வந்து 250 1/4 கிலோ இறாலுக்கு உள்ள தான் தயிர், 50 மில்லி. அப்புறம் தயிர் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காக வரணும். திக்காக வந்த பிறகு தான் நம்ம மசாலா தூளை போடணும். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுங்க. போட்டு அதை கிண்டி விட்டுட்டு கரம் மசாலா, நம்ம வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தான். கரம் மசாலாலாம் முடிஞ்சால் வீட்டிலே செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து பிரட்டி வச்ச இறாலை பிரட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை போட்டு கிண்டுங்க. இறால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை, கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வெந்துடும். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுங்க. அதே மசாலாவில் தண்ணியை ஊற்றுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, இறால் வெந்துடும். வேகிறதுண்டா இறால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் குக்கிங் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். அப்புறம் எடுத்து பாருங்கள், இந்த மசாலா இதெல்லாம் கலந்துருச்சு. நம்ம இறால்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்கிறதில்லை. அப்புறம் அரிசி என்ன செய்யுங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சுக்கிறோங்க. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் போடலாம். அதுக்குள்ளே தண்ணி வந்து உங்களோட அரிசி என்னென்னு பார்த்துட்டு தண்ணியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அப்புறம் எலுமிச்சம் ஜூஸு 1 ஸ்பூன் போடுங்க. சுடு தண்ணி 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி நம்ம அரிசிக்கு வேணும். உங்கள் அரிசி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன தண்ணி வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டுறணும். 10 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருச்சு. அதாவது 3/4 குக்காக இருக்குது இப்போ நம்மளுக்கு அரிசி. இப்போ நம்ம கீழே தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து மறுபடி ஸ்டீம் பண்ணணும். அதாவது மறுபடியும் நம்ம டம்மில் போடணும். அதுவே குக்கரில் மாற்றுறண்டா கூட நீங்கள் இதில் மாற்றி குக்கரை தட்டி விட்டுறலாம். எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு பண்டான் நிலையை மட்டும் உள்ளுக்கு வைங்க, நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்மளுக்கு அது வந்து லைட்டான தீயில் எவ்வளோ குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோ தீயில் வந்து குறைச்சி வச்சு அது வாடகை குக்காகட்டும். குக்கான அப்புறம் திறந்து பாருங்கள், ஒரு அருமையான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இது செய்ய போகிறோம், அதை கடைசியில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன செய்யணும், ஒரு கறி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா தணலாக்கி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம அதை தான் ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம். குழி போட்டு வச்சுக்கிறோங்க. குழி போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஒரு மங்கில் வந்து தணலை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விடுங்க. நெய் விடலாம், பட்டர் விடலாம், என்ன வேணாலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். விட்டு நல்லா வெளியில் போகாமல் நல்லா மூடி வச்சுருங்க.
மூடி ஒரு 3 நிமிஷம் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். இருந்த பிறகு திறந்து பாருங்கள், அப்படியே கமண்டு அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட்டுச்சுன்னா பார்த்து எடுங்க. அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ரெசிபிக்கு வந்து மாற்றி யோசனை பண்ணது. இன்றைக்கி நம்ம வந்து அரபுநாடு டிஷ்ஷுக்கு தான் செய்வோம். இன்றைக்கி வந்து நம்ம ஊர் டிஷ்ஷுக்கே நம்ம செஞ்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன இதை மாற்றி யோசனை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இப்போ வந்து வெங்காயம் பொரித்து ஒரு வெங்காயத்தை வச்சுக்கிறேங்க. அதை மேலே தூவி விடுங்க. தூவி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அது கலர் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா அழகான கலராக வந்துடும். நீங்களே பாருங்கள். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் பொரிக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. வெங்காயத்தை நீளவாகில் வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை பிணைஞ்சி எண்ணெயை சுடு பண்ணி பொரிச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு வெங்காயம் பொரிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடியும் கத்தரிக்காய் சம்பலும் வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் சம்பல் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.